குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக ஃபஸ்ட்டு மகர ராசிக்காரங்களை பார்க்குறாங்க. வாழ்க்கையில் பல சுமைகளை சுமந்துருப்பாங்க. இந்த வட்டம் அவங்க சுயநலமாக வாழ்ந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில் அற்புதங்களை சந்திப்பாங்க. கரும்பு அதை மிஷினுக்குள்ளே விட்டு சக்கையாக புழிஞ்சு எடுத்து ஜூஸை குடிச்சிட்டு சக்கையை தூக்கி கீழே போடுற நிலைமை தான் கடந்த காலத்தில் இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட மகர ராசிக்கு வெற்றி மேலே வெற்றி. இவங்க யார், இவங்க திறமை என்னங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுவாங்க. இவங்களுடைய அவமானங்கள், பிரச்சனைகள், ஸோ அந்த இடத்துல இப்போ போய் நிற்பாங்க. மகர ராசினியர்களுக்கு குரு பயிற்சியில் குரு பகவான் என்னெல்லாம் கொடுக்க காத்திருக்கார்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் உள்ளே வரார், 7ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றது, அதாவது மகரம் சிகரம் தொடுமா அப்படிம்பாங்க. ஏன்னா மகரம் சிரமப்பட்டு இருக்காங்க, நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டாங்க. இந்த 7.5 வருஷத்தில் இவங்க சந்திக்காத வம்பு, வழக்கு, பிரச்சனை, துரோகம், கஷ்டம், கவலை இல்லவே இல்லைங்க. சின்ன வயசுலேருந்து போராடி போராட்டமே வாழ்க்கையோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மகர ராசியாக நிறைய சந்திச்சிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக ஃபஸ்ட்டு மகர ராசிக்காரங்களாம் பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கேன். மகர ராசிக்கு சுயநலங்கிறது கிடையாது. இந்த சுயநலமாக வாழ தெரியாத மகர ராசிக்காரங்க தான் வாழ்க்கையில் பல சுமைகளை சுமந்துருப்பாங்க. இந்த வட்டம் அவங்க சுயநலமாக வாழ்ந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில் அற்புதங்களை சந்திப்பாங்க. அதாவது யாரையும் கெடுக்க சொல்லும், ஏன்னா இவங்களுக்கு கெடுக்கிறது வரவே வராது. இன்னொருத்தனை கெடுத்து, இன்னொருத்தனை அழித்து, இன்னொருத்தன்ட்ட பிடுங்கி சாப்பிட்ற பழக்கம் மகர ராசிக்கு சுட்டு போட்டாலும் வராது. ஏன்னா மகர ராசிக்காரங்க நீதிக்கும் உண்மைக்கும் கட்டுப்படுவாங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் கர்மா. இவங்களுக்கு ஒரு தாட் வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம எதாவது செஞ்சோம்னா நம்ம கர்மா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவோம், நம்ம எதாவது செஞ்சோம்னா நம்ம குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்களோ அப்படிங்கிறக்காண்டியே செப்போ நம்ம கெட்டது பண்ணிட்டு போகிறான், அவன் நல்லா இருக்கட்டும், நம்ம மூலமாக சந்தோஷமாக இருக்கான்ல, நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்க நினைக்கிற நேர்கள் மகர ராசிக்காரங்க. ஸோ இப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களை, அதாவது கரும்பு நீட்டாக அழகாக இருக்கும், அதை மிஷினுக்குள்ளே விட்டு சக்கையாக புழிஞ்சு எடுத்து ஜூஸை குடிச்சிட்டு சக்கையை தூக்கி கீழே போடுற நிலைமை தான் கடந்த காலத்தில் இருந்துச்சு. பல பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இவங்க ஓரமாக சக்கையாக கிடந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட மகர ராசிக்கு வெற்றி மேலே வெற்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம், வீட்டில் சுப நிகழ்ச்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பை நம்முடைய குருபகவான் கொடுப்பார். இவங்க யார், இவங்க திறமை என்னங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுவார். இவங்களுடைய அவமானங்கள், பிரச்சனைகள் அது நிறைய அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இப்போ போய் நிற்பாங்க. அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும், மாலை மரியாதை போட்டு மதிப்புடன் நடத்தக்கூடிய சூழ்நிலையை மகராசிக்கு குரு பகவான் பெஸ்ட்டாக கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி. ஓகே சார், சூப்பர். மகர ராசினியர்கள் எந்த விஷயத்தில், ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்ப படாத பாடுபட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இந்த விஷயத்தில் இருக்கணும்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க? அதாவது மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ 3ஆம் இடத்த சனி பகவான் உட்காந்துருக்கார், சனி பகவானை குரு பகவான் பார்க்க. ஸோ 2-3 விஷயம் இருக்குது. இப்போ இவங்க முயற்சி எல்லாமே வெற்றி பெறப்போம். இவங்க முடியாதுங்கிற விஷயத்தை முடிச்சு காட்டக்கூடிய திறமை உண்டு. ஆனால் முடிச்சு காட்டுறதில் ஃபஸ்ட்டு நிதானம் வேணும், பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. சொல்லிட்டு செஞ்சாலே மகர ராசி 80% கூட கொண்டு போக மாட்டாங்க. கொண்டு போயிட்டு இருப்பாங்க, 60-80 தாண்டும்போது தடுமாற்றம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுவாங்க. ஸோ சொல்லாமல் செய்து முடித்துட்டு சொன்னாங்கன்னா வெற்றி. அதேபோல் மகர ராசி என்பவர்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி உண்டுஞ்சணும். ஸோ இது யாருக்கு அப்படின்னா, ஒன்று மகர ராசிக்காரங்களுக்கு, அல்லது மகர ராசியுடைய தம்பிக்கு, அக்காவுக்கு, அண்ணனுக்கு, ஸோ இந்த தங்கச்சிக்கு, இந்த மூத்த சகோதர சகோதரிகள் 2 பேருக்குமே திருமண பாக்கியம் உண்டு. திருமணத்தில் ஆடம்பர செலவு செஞ்சிடக்கூடாது. ஏன்னா திருமணம் நடக்குங்கிறது தெரியும், என்ன பண்ணுவாங்கன்னா உசுப்பேற்றி விடுவாங்க, நையா செய்ய உன் குடும்பத்தான செய்கிற, உன் குடும்பத்தான செய்கிறேன்னு சொல்லியே மகர ராசிக்காரங்களை வெட்டி செலவு செய்ய வச்சுருவாங்க. ஸோ அப்படிலாம் இல்லைங்க, கல்யாணங்கிறது இவ்வளோ தான், என்னுடைய பொருளாதாரத்துக்கு நான் இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்னு ஆடம்பர செலவுக்கு ஆசைப்படாமல், ஆடம்பரமாக கடன் வாங்கி செய்யாமல் கரெக்டான விஷயத்துக்கு பெஸ்ட்டாக செஞ்சாங்கன்னா சிரமம் இல்லாத வாழ்க்கை மகராசி இருக்கும். அதே போல் எந்த இடத்துலையும் வாக்கு கொடுக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கா, நீ போய் சொல்லு தம்பி, நீ சொன்னால் கேட்டாகும், நீ சொல்கிறா பாப்பா, நீங்கள் சொல்லுங்கள் மேடம், நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல கேட்பாங்கம்மா, தயவுசெய்து சொல்லக்கூடாது. ஐயா நான் இன்றைக்கி விரதம், இன்றைக்கி மௌன விரதம் இருக்கேன், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன்
அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடலாம் போல், தயவுசெய்து சொல்லக்கூடாது. ஏன்னா வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா இவங்க எதுக்காக வாக்கு கொடுத்தாங்களோ அதை 5 வருடம் ஆகும் முடித்து வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் அவங்க அசால்ட்டாக போயிடுவாங்க, இவங்க மாட்டிக்கிடுவாங்க. வாக்கு கொடுக்குறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தன்னுடைய குடும்ப ரகசியங்களை இவங்களுமே வெளிப்படையாக யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஸோ தன்னுடைய குடும்ப வாழ்க்கை, தன்னுடைய குடும்ப ரகசியங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா மகர ராசிக்காரங்க ஒரு உண்மையிலேயே சிகரம் தொடும் அளவுக்கு இவங்க சிறப்பாக இருக்க போகிறாங்க. ஓகே சார். மகர ராசி வழிபடக்கூடிய தெய்வம் நம்முடைய மகராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி காலங்களில் கருப்பசாமி வழிபாடு கவலைப்படாத வாழ்க்கையை கருப்பசாமி கூட இருந்து துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பார். ஓகே சார், அருமை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள். ஸோ இதில் 9 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். அதாவது ராகு பகவானும் கேது பகவானும் நிழல் கிரகங்களாகவே கருதப்படுறாங்க. ஸோ மீதி உள்ள 7 கிரகங்கள்னு சொல்லுவோம், இது ரியல் கிரகங்கள். ஸோ இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டோட்டலாகவே சுபத்தன்மையில் உள்ளவர் நம்மளுடைய குரு பகவான். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த 2026 ஜூன் மாதத்தில் கரெக்டாக நம்முடைய மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் கடக ராசிக்குள்ளே வரும். அதாவது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். ஸோ இந்த 4ஆம் இடம் ஏன் மெயினாக சொல்கிறோம்னா, இந்த 4ஆம் இடத்துக்கு வரதான் மிகப்பெரிய ஒரு யோகம். கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் கடகராசிக்குள்ளே தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருவார். கடகராசியில் குரு பகவான் உச்சம்னு சொல்லுவோம். ஸோ எப்பயுமே நல்லது செய்கின்ற குரு பகவான் இப்போ ரொம்ப ரொம்ப நல்லது செய்யப்படும். ஸோ அப்படிப்பட்ட தன்மை தான் இந்த குரு பயிற்சி மூலமாக உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்குமே எது கிடைக்கல, எது எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், எது என்னை விட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லவா? அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய தன்மையில் குருபகவானுடைய அற்புதமான பார்வைகள், உச்ச வீட்டிலிருந்து அவருடைய அற்புதமான பார்வையான 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. ஸோ இந்த 3 பார்வைகள் மூலமாக படாத பாடுபடக்கூடிய என்னால் வாழவே முடியல அப்படின்னு நினைக்கிற எந்த நேர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கையை அற்புதமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய செயல்பாடு இந்த குரு பயிற்சிக்கு மேலும் உண்மையிலே சூப்பர். ஓகே, சூப்பர்.